கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய பரிசுத்தம் வாழ்நாள் முழுவதும் அவர் வருகை மட்டும் நம்மோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தொட்டால் சுகம் என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தொட்டாரோ அவங்கெல்லாம் சுகமானாங்க. ஹல்லேலூயா. அதுபோல இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்கெல்லாம் சுகமானாங்க. ஹல்லேலூயா. தொட்டால் சுகம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட்டமாக பெரிய ஒரு கூட்டத்தோடு போய்கிட்டு இருக்கிறாரு. ஜனங்கள் அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா நெருக்கி, அதாவது இப்போல்லாம் அரசியல்வாதிகள் போனாங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் அப்படி முன்னால் ஒரு 2 பேர் போவாங்க, அந்த பாடி கார்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மற்றவங்கலாம் அவங்கள இப்படி தொட விடாமல் இப்படி கையை வச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு போவாங்கல்ல. ஸோ அதேபடி கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து போகும்போது சீசர்கள் அவங்க பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுற்றி வந்து நிறையா பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருடம் பெரும்பாடுனா அவளுக்கு 12 வருஷமாக மென்சஸ் ப்ராப்ளம். அவளுக்கு அதிகமாக உதிர ஊறல் போகிறதுனால எவ்வளவோ வைத்தியர்கிட்ட போயிட்டா, எவ்வளவோ பணம் செலவழிச்சிட்டா, அவட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்று கூட அவள் செலவழித்து பார்த்துட்டா. ஆனால் அது நிற்கலை, அவளுக்கு பிரச்சனை மாறலை. கண்டினியூஸாக அவள் வந்து பிரச்சனையை வேதனை பட்டுக்கிட்டே இருக்கா. அப்போது வீட்டில் அவள் படுத்து கிடக்கும்போது அவளுக்கு அந்த செய்தி வருது, இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் போகிறாரு அப்படின்ட்டு. அந்த காலத்தில் பெண்கள்லாம் இந்த மாதிரி இருந்தால் தீட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். அதை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, பார்த்து புத்தகம் வேறு எதையும் தொடக்கூடாது, சமையல் பண்ணக்கூடாது. நம் வேதத்தில் தான் அப்படி போட்டிருக்கு. அதை பிராமணர்கள் கடைப்பிடிக்கிறார்கள், நம்ம அதை விட்டுட்டோம். அப்போது அந்த அவள் படுத்திருந்த இடம், பாய், உட்கார்ந்த இடம் எல்லாம் தீட்டு. அது எல்லாமே முடிஞ்சு நார்மலான பிறகு தான் எல்லாத்தையும் துவைச்சி அவளும் நல்லா தலைக்கு குளித்த பிறகு தான் வீட்டுக்குள்ளே வரணும். இந்த சூழ்நிலையில் அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறா, வேறு வழியே இல்லை, எப்படினாலும் சுகமாகணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வர்றாரு, அவர்கிட்ட போய் நான் சுகத்தை வாங்கிக்கிடுவேன்னு ஒரு விசுவாசத்தோடு அவள் வேமா வந்தா. அவளால் நம்ப முடியலை. கூட்டம் பார்த்தா அலை மோதுது, கடல் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க ஜனங்க. இவளால் நெருங்கவே முடியலை, கூட்டம் அப்படி போகுது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டாலே சுகம்ன்றதுனால எல்லாம் நெருக்கி முண்டி அடிச்சுக்கிட்டு அவரை தொட்டுறதுக்கு போகிறாங்க. சீசர்கள் சுற்றி நின்று பாதுகாப்பாக, அதாவது சீசர்களும் போகிறாங்க கூட. அப்போது இவள் போனவ என்ன பண்ணுறா, கூட்டத்துக்குள்ளே இடித்து 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 ஆம்பளைங்க மத்தியில் போயிட்டு கடைசியில் அவளால் இயேசுவை தொடவே முடியலை. அப்போ என்ன பண்ணுறா, அந்த அந்த இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஓட்டைக்குள்ளே அப்படி லேசாக கையை விட்டு அப்படி அவருடைய வஸ்திரத்தை தான் தொட முடிஞ்சது, அவரை தொட முடியலை. அதை தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய உதிர ஊறல் நின்றதை அவள் ஃபீல் பண்ணுறான். அப்போது அவ தொட்டதை ஆண்டவர் உணர்றார். அப்போ அவர் சொல்கிறார், ஏன் எப்படி உணர்றாருன்னா, அவ தொட்ட உடனே அவர் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை தொட்டது யாரு? அப்போ சீசர்கள் கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே இத்தனை பேர் சுற்றி இருக்கிறாங்க, நீங்கள் என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அத்தனை பேரும் சுற்றி இருந்தாலும் அவங்க எல்லாரும் விசுவாசமாக தொடரல போல, இல்லையா? ஏன்னா தொட்டால் சுகம் தானே. ஆனால் இவ ஒரு விசுவாசத்தோடு அவரை தொட்டவுடன் அவள் உதிர ஊறல் நின்றது. அப்போது அவர் சொல்கிறார், இல்லை, என் வஸ்திரத்தை என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்தேன். அவரே கேட்குறார், யார் என்னை தொட்டது? அப்போது மறைந்திருந்த அந்த பெண்ணு அவள் முன்னால் வந்து நான் தான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம சுகமாயிட்டோம், நமக்கு நின்றுச்சு, திருட்டுத்தனமாக அவள் ஓடி போயிடல. நம்ம இனிமேல் வந்தால் அசிங்கம், இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா நம்மளை கேவலமாக நினைப்பாங்கன்னு நினைக்கல. அவள் முன்னால் வந்து நான் தான் சொல்கிறா. ஆண்டவர் சுகமாயிருன்றார். உன் விசுவாசித்தபடி நீ நீ உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருன்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யாரை தொட்டாரோ அவங்களுக்கு சுகம். அது மாதிரி நம்ம இயேசுவை தொட்டால் நமக்கு சுகம். இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து நேர போய் நம்ம தொட முடியுமா? இல்லை. ஆனால் வசனங்களை நாம் உரிமை பாராட்டி, ஆண்டவர் வார்த்தையாக தானே இருந்தார், அவருடைய நாமத்தை நம்ம நம்ப முடியும், தொட முடியும். அவன் விசுவாசித்தான், அதுதான் அங்கே முக்கியம். அவன் விசுவாசித்தான். அதனால் நாமும் முழு விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நெருங்கும்போது நம் காரியங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறும்.
ஹalleluya. ஆண்டவர் நம்மள ஒரு மனிதனை தொட்டால் அவன் என்னவா மாறுவான்? குடிகாரன் ஊழியக்காரனா மாறுவான். ஒரு விபச்சாரி ஆண்டவர் தொட்டா அவ என்ன பண்ணுவா? பரிசுத்தமா மாறிருவா. ஆண்டவர் தொட்டுட்டாருன்னா போதும். அவங்க அப்படியே புது வாழ்வு வாழ ஆரம்பிச்சுருவாங்க. இன்றைக்கும் நம் குடும்பத்துல இன்னும் இயேசு தொடப்படாத படிக்கு, மனம் மாறாத படிக்கு, ரட்சிக்க முடியாத படிக்கு, இன்னும் பாவத்திலையும், கஷ்டத்திலையும், உலகத்திலையும் இருக்கிற அநேகர் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உண்டு. இயேசு அவர்களை தொடும்படி நாம் ஜெபிப்போமா? நிச்சயமாக ஒரு நாள் அவர் தொடுவார். அவர்களை தொட்டால் அவர்கள் வாழ்க்கை மாறும். இன்றிலிருந்து அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அது வியாதியஸ்தராக இருக்கலாம், இல்லை பலவீனங்களாக இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் தொடும்படியாய் அவர் சந்திக்கணும். இயேசு சந்தித்தால் விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்காக, அப்படிப்பட்டவர்களுக்காக இயேசு தொடும்படி நாம் ஜெபிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுக்கும்போது பிரியமானவர்களே, உண்மையாக தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் சந்தோஷமாய் அவரோடு இருக்கலாம். ஆமென். நிச்சயமாக பிரியமானவர்களே, ஒரு நாளைக்கு நான் 4 வீடியோ போடுறேன். ஆவியானவருடைய ஏவுதலின்படி காலையில் ஒரு 11 மணிக்குள்ள 2 வீடியோ, சாயந்தரம் 5லேருந்து 6க்குள்ள 2 வீடியோ, எல்லாம் சின்ன சின்ன வீடியோ தான் போடுவேன். தயவு பண்ணி இது பிரயோஜனமானது. உண்மையிலேயே ஆண்டவர் வழிநடத்துதன்படி போடுறேன். கர்த்தர் எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை பார்க்கணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன். அதனால் ஆண்டவர் முன்குறித்தவர்கள், தேவனால் தொடப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தர் மேல் முழு விசுவாசம் உள்ளவர்கள், தேவனிடத்திலிருந்து தேவன் தெரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த வீடியோவை பார்க்கும்படியாய் நான் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். அதில் நீங்களும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தயவு பண்ணி நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு உங்களுக்கு சத்தியத்தை அறியாதவங்களுக்கு, உங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஷேர் ஒன்று அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை அவங்க உள்ளத்தை தொட்டு அவங்க ஒருவேளை மனசு மாறினாங்கன்னா பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைங்களுக்கு உண்டாகும். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கும்படியாக நான் தேவனிடத்தில் பொருத்தனையோடு கூட இந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் எதற்குமே இந்த லைவ் போடுறதுக்கு, ஜாயின் பண்ணுறதுக்கு என்னட்ட நீங்கள் பங்காளராக வாங்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. வேண்டாம். பரலோகத்துக்கு சொந்தக்காரவங்க, பரலோகத்தில் பங்காளராக இருக்கிறவங்க எல்லாம் இதோடு இணைந்து நிச்சயமாக வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. கர்த்தர் இன்னும் அநேகரை கூட்டி சேர்ப்பார். விசுவாசத்தோடு அவர் வருகை மட்டும் தேவனுக்கு சாட்சியாக நிற்போம். தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட் போடுங்கள். லைவ் நான் சீக்கிரம் ஆரம்பிப்பேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரேயர் இன்றைக்கிலேருந்தே ப்ரேயர் பண்ணுங்கள். நம்ம என்ன ஜெப குறிப்பு வைக்கணும்னு சொல்லி நீங்கள் என்ன தேவைகளோ அந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜெபத்தோடு காத்திருந்து இந்த லைவ் ப்ரேயரில் கலந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிப்போம். நிச்சயமாக அன்றைக்கு விடுதலை உண்டு. நான் விசுவாசத்தோடு கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.